இதுக்கு முன்னாடி ஒரு vlog ஷேர் பண்ணிப்பேன். அத பார்த்துட்டு ஒரு சில பேர் அவங்களோட பெர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிறீங்க. நான் எதுக்காக இந்த vlogலாம் ஷேர் பண்றேன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஹேப்பியா வந்துட்டு சின்ன வேலையா இருந்தாலும் அத எடுத்து பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த vlogலாம் ஷேர் பண்றேன். இந்த vlog Thursday அன்னைக்கு எடுத்திருந்தது. மார்னிங் 7:30க்குலாம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு ராகி ஸ்ப்ரவுட் பண்றதுக்காக ராகி ஊற வச்சிருக்கேன். 1 கப் போல ஊற வச்சிருக்கேன். இத ஸ்ப்ரவுட் பண்ணிட்டு இதுல என்ன ரெசிபி பண்றேன்னு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு வந்து இட்லி, தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். பையனுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு தேங்காய் சாதம், உளுந்த வடை குடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். கடைசி நேரத்துல என்ன லஞ்ச்மா அப்படின்னு சொல்லி கேட்டா, தேங்காய் சாதம் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தேங்காய் சாதம்லாம் வேணாம்மா, எனக்கு இட்லி பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். கட்டின சாப்பாடெல்லாம் அப்படியே தட்டுல தட்டிட்டு திருப்படியும் வந்து இட்லி, தக்காளி சட்னி தான் வச்சிருந்தேன். எப்பொழுதும் கேட்க மாட்டான்.